என்னடா இது, தண்ணி பிடிக்கிறதுக்கு நான் தான் முத ஆளுன்னு பார்த்தா அதுக்கு முன்ன 3 குடத்தை எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கா. சாயங்காலம் 4 மணிக்கு தானே தண்ணி விழும். எல்லாரும் 3 மணிக்கு வருவாங்கன்னு நினைச்சா 12 மணிக்கு எவ்வளவு வந்து குடத்தை வச்சுட்டு போயிருக்காளே. உங்க பேச்சை கேட்டு முத குடமா வைக்கலான்னு தண்ணி பிடிக்க ஓடி வந்த என்னை ஏமாத்திட்டீங்களே ராணியக்கா, ஏமாத்திட்டீங்களே. அட போடி போக்கத்தவளே, 4 மணிக்கு தண்ணி வரும்னு சொன்னாங்க. சரி நாம 1 மணிக்கே கொண்டாந்து குடத்தை வச்சிடலான்னு பார்த்தா எவ்வளோ 12 மணிக்கே வச்சிருப்பா போல தெரியுதே. உங்க பேச்சை கேட்டு அடிச்சு பிடிச்சி முத ஆளா ஓடி வந்த பாருங்க. என்ன சொல்லணும், எவ நமக்கு முன்னாடி குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கிறவ யாரா இருக்கும்க்கா? இந்த குடம் வேற புதுசா இருக்கு, எவ குடம்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஆமா, உன் குடம் இப்படி கோடு கோடா போட்டு கேவலமா இருக்கும். ஓஹோ, என் குடம் கேவலமா இருக்கா? உங்க குடம் பிளெயினா ஒரே கலரா இருக்கும். ஆமாண்டி, பிளெயினா தான் இருக்கு. வேணா வால் ஸ்டிக்கர் ஏதாச்சும் வாங்கி ஒட்டிடுவோமா? நல்ல ஐடியாவா இருக்குக்கா. இப்பெல்லாம் வால் ஸ்டிக்கர் சோத்துல விட்டுறதானே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த குடம் யாரு குடம் தெரியலையேட்டி, என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. குடத்தை வரிசையில வச்சுட்டு நாம இங்கே உட்காந்துருவோம். நானும் முத ஆளா குடத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இப்ப 2வது ஆளாய் போச்சே. நீங்க முத பிடிச்சா நான் 2வது பிடிக்கலான்னு பார்த்தா இப்ப 3வது ஆகி போச்சே. வெயில் வேற மண்டைய புழக்குது. இங்கே 3 மணி நேரம் உட்காரவும் முடியாது. குடத்தை வேண்டாம் இருப்புக்கு வச்சுட்டு போகவும் முடியாது. என்ன பண்றது? ஆனா தண்ணி கூட எடுத்து தங்கோ நீ நடந்து வந்த தவிக்குது, மனசே தவிக்குது. எப்பாடா, ஒரு வழியா 2வது ஆளா வச்சாச்சு. வப்பமா வப்ப. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ஆளா தெரியலையா? என்ன உங்க 2 பேர்த்தையும் பார்த்தா பின்ன எருவ மாடுன்னா சொன்னேன். குடத்தை வச்சு நாங்க வரிசையில நின்றுகிட்டு இருக்கோம். நீ வந்தது வாளியை கொண்டாந்து முதல்ல வைக்கி என்னட்டி? எக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பைப்புக்கு வந்துட்டு போனேன்க்கா. இந்த 3 குடம் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் நான் வந்து பார்த்ததுனால நான் தானக்கா 2வது. இது நல்லா இருக்கே கதை. ஆளு கணக்கெல்லாம் கிடையாது சரியா, குட கணக்கு தான். எந்த குடம் 2வது வந்துச்சோ அதுதான் 2வது. எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிருங்க. எவ அவ 2 மணிக்கெல்லாம் குடத்தை கொண்டாந்து போட்டான்னு தெரியலையே. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, இந்த குடம் 2 மணிக்கு இல்ல, நாங்க 1 மணிக்கு வந்தோம். எங்களுக்கு முன்னாடியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஒருத்தி 12 மணிக்கே கொண்டாந்து குடத்தை வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த குடத்தை எடுத்து ஓரமா வச்சிருமா, குடத்துக்கார ஆள் இல்லல்ல. தண்ணி பிடிக்கிற வரைக்கும் பாப்போம் டி. தண்ணி வரும்போது ஆள் இல்லைன்னா ஓரமா தூக்கி வச்சிட வேண்டியதான். குட் ஐடியா ராணியக்கா. அக்கா, குடத்துக்காரி வந்தான்னா அவளை மல்லுக்கு நிக்க வேண்டியதான், வேற வழி கிடையாதுக்கா. இது நல்லா இருக்கே கதை. குடத்தை வச்சுக்கிட்டு நம்ம வேகாத வெயில 1 மணில இருந்து காத்து கிடக்கும். இவ குடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆள் வீட்டுல நல்லா சொகுசா இருப்பாளாம். வீ வரையும் வீலுக்கு வழி விடணுமா? போட்டி, அதெல்லாம் முடியாது. நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல வைப்பேன். ஏன்க்கா இப்பதானே சொன்னீங்க கொடக்கணக்குன்னு? அப்படி பார்த்தா நான் தானே அப்பல முதல்ல வந்தேன். அப்ப நான் தானே முதல்ல வைக்கணும். கொட கணக்கும் கிடையாது, ஆள் கணக்கும் கிடையாது. குடத்தை வச்சுக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்படி பார்த்தா நான் தான். ஓஹோ, தண்ணி பைப்பு சட்டத்தை எழுதுனது நீங்க தானோ? ஆமாண்டி, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனது வேணா அம்பேத்கரா இருக்கலாம். ஆனா இந்த பைப்ல தண்ணி எப்படி பிடிக்கணுங்க சட்டத்தை எழுதுனது நான் தான். சபா, சரியான போட்டி. இப்போதைக்கு என்னதான் சொல்ல வர்றீங்க? நான் ஒரு இடத்துக்கு வரல, இங்கே தான் நிக்கிறேன். நீ தான் என் பின்னாடி வந்து நிக்கணும். என்னக்கா பொசுக்குன்னு உங்க பின்னாடி சொல்லிட்டீங்க? உங்க பின்னாடி தான் நான் நிக்கிறேன்ல. இவளை எனக்கு பின்னாடி வந்து நிக்க சொல்லுங்க. வரேம்மா வரேன். 4 மணிக்கு விழுத தண்ணிக்கு 2 மணிக்கே வருவீன்னு நான் கனவா கண்டேன். பொடி போக்கத்தவளே, 1 மணிக்கு வந்து காத்து கிடக்கும். எவ்வளவு 12 மணிக்கு கொடுத்து வச்சுட்டான்னு வயத்தறிச்சல் இருக்கு. 2 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு. ஆமா ரணியக்கா, எனக்கு ஒரு டவுட். ஒரு ஆளுக்கு நல்ல தண்ணி 2 குடம் தானே, எவ 3 குடத்தை வச்சுட்டு போயிருக்கவ? வரட்டும்டி, எவன் இன்னைக்கு அவளையும் பாத்துருவோம் நம்ம. ஆஹா, நம்ம வேற 3 வழியை திக்கிட்டு வந்திருக்கமே. அத பார்த்தவளுக்கு என்ன சொல்ல போறாளுன்னு தெரியலையே. எவளாச்சும் நான் இன்னைக்கு தண்ணி 1/2 குடம் 1 குடம் கூட பிடிக்கிறேன்னு சொல்லட்டும். அவளை குடத்தாலேயே மண்டையை பொழக்கிறேன்க்கா, பொழக்கிறேன். முதல்ல இந்த 3 குடம் வச்சவ வரட்டும். சரியா சொன்னடி, அவ மட்டும் வந்து 3 குடத்தை பிடிக்கட்டும். இன்னைக்கு நடக்கிறதே வேற. ஆமா ஆமா, சர்வாங்க நீங்க சொல்லுது. 3 குடத்துல எப்படிக்கா பிடிக்கிறது? இப்ப என்னை மாதிரி கட்ட கட்ட வாலியா இருந்தா கூட 3ல பிடிக்கலாம். என்னக்கா என்ன நொன்னக்கா? அது சரி, நீ ஏண்டி 3 வாலி வச்சுக்க நிக்க? ஒரு ஆளுக்கு 2 குடம் நல்ல தண்ணி தான் தெரியுமில்ல. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டே 3 எடுத்துட்டு வந்திருக்கா. ஒன்னு வீட்டுக்கு கொண்டு போவா, நமக்கு என்னக்கா? நீங்க எல்லாம் 18 லிட்டர் குடம் வச்சிருக்கீங்க. நான் 10 லிட்டர் வாலி தானே 3 வச்சிருக்கேன். ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, உனக்கே இது நியாயமா இருக்காடி? இத்தா பெரிய வாலி விட்டா 20 லிட்டர் பிடிக்கும் போலுக்க. இது நீ 10 லிட்டர் பிடிக்கணும். மனசார சொல்லுடி ஏட்டி. ஒழுங்கு மரியாதை 2 வாலிக்கு மட்டும் பிடிக்கணும். வாலிலாம் சின்னது தானே, நீதான் சும்மா ஓவர சீனை போடுத. ஏக்கா,
நீலாம்பரியா இருந்தாலும் சரி அந்த குடத்துக்காரியா இருந்தாலும் சரி ஏதாச்சும் 3 பிடிக்கட்டும் அப்புறம் இருக்கு. என்னப்பா இது உங்க வீட்டு பைப்பு மாதிரி சண்டைக்கு நிக்கிய? இது கவர்மெண்ட் வச்ச பைப்பு. நான் 3 வாளினாலும் பிடிப்பேன் 30 வாளினாலும் பிடிப்பேன். நல்லா கிளிப்பட்டி கிளிப்ப 30 வாளிக்கு இங்க தண்ணி வந்தாச்சானே அவளுக்கு 2 குடத்துக்கு தண்ணி வர மாட்டேக்கு. ஒழுங்கு மரியாதை வாளியை கொண்டு வீட்டுல வச்சுட்டு குடத்தை வச்சு தண்ணி பிடிக்க வேண்டியதானே. ஐயோ வாளியில பிடிச்சாத்தானே அணியம் பிடிக்கலான்ட்டு வாளியை தூக்கிட்டு வந்தா இவளுக்கு குடத்தை கொண்டு வர சொல்வாளுக போல. நீலாம்பரி இந்த இடத்த விட்டு நவன்றா பத்தி எப்படியாவது சண்டை போட்டாச்சு இன்னைக்கு 3 வாளியில பிடிச்சிடணும் தண்ணிய. எக்கா இது 10 லிட்டர் வாளிதான்டா. உன்ன கொட்டாங்கிய அந்த அளவுக்கு பிடிச்சா போதுமில்ல. குடத்தை வச்சு பிடிக்கலாம் கணக்கு கிடையாது. குலுக்கி வச்சே குக்கா போல சங்கால வேலை பொங்கி வந்தால. ஓ ரணிகா இது டைட்டர் மாட்டிருக்கேன்னு பாருங்க. என்னது இது வந்தது வராதமா ஓசத்திக்கு பைப்ல மாட்டிக்கிட்டு இருக்க. இது என்னடி கூத்தா போச்சு? அதுவா ராணி ஆண்டி எங்க அத்தை தான் இந்த மாதிரி பைப்ல ஓசை சொறி வச்சுட்டு வாமான்னு சொன்னாங்க. அதான் டைட்டா இருக்கேன்னு உங்ககிட்ட கேட்டேன். தெரு பைப்ல சொல்லியிருக்க மாட்டாங்கம்மா, வீட்டு பைப்ல சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் ஓசை சொருவுமா? அதெல்லாம் நல்லா தெளிவா கேட்டுட்டு தான் வந்தேன். 4 மணிக்கு தண்ணி வருமா, அதுக்கு முன்னாடியே ஆளா ஓசை சரிவிட்டா நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா தண்ணி வந்துரும் சொன்னாங்க. ஆமா நல்லா ஸ்ட்ரைட்டா வருது ஸ்ட்ரைட்டா. இது என்னக்கா அநியாயமா இருக்கு? நாம இங்க குடத்தை வச்சுக்கிட்டு 1 மணிக்கே காத்து கிடந்தா நமக்கு முன்ன குடத்தை வச்சுட்டு போனது மட்டும் இல்லாம ஒருத்தி வாளியை வச்சுக்கிட்டு நிற்கா, இன்னொருத்தி என்னன்னா 3:30க்கு வந்து பைப்பை சொருவி நிக்கா. ஆமாட்டி லேட்டா வர வர ஒவ்வொருத்தியா ஒவ்வொரு வம்பத்தனத்தலையும் கொண்டு வருவாளைய. ஆமா யார கட்டி நீ பைப்பை சொருவிட்டு இருக்க? பொது பைப்புல அந்த மாதிரிலாம் சொருவப்படாது, ஓசை எடுத்துட்டு வீட்டுக்கு போமா. இந்த பாருங்கத்த நான் எனக்கு வந்து கொலாடி சண்டையெல்லாம் சரியா வராது. இதுல எக்ஸ்பர்ட் எங்க அத்தை தான். நான் அவங்களே வர சொல்றேன், அவங்ககிட்ட நீங்க சண்டை போட்டுக்கோங்க. ஆமா 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 கொலாடி சண்டையில நான் மட்டும் என்ன கோல்டு மெடலா வாங்கியிருக்கேன். வாடி வா இன்னைக்கு சண்டைக்கு வராளா உங்க அத்தை? போய் உங்க அத்தைய வர சொல்லுமா. இன்னைக்கு நல்லா ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்க போகுது. அடிக்கிறது அத்தையா இல்ல அடி வாங்குறது அத்தையான்னு இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதான். பார்த்ததில்ல கொலா சண்டை தான் பார்த்ததில்ல. அடிச்சதில்ல அத்தையனா அடிச்சதில்ல. இன்னைக்கு சண்டை எல்லாம் அடி வாங்குறத பாத்துறலாம். பார்த்ததில்ல கொலையடி சண்டை பார்த்ததில்ல. அதானே ராணியக்கா தண்ணி கூட கொஞ்சம் வேணும்னாக்க ஒரு 3 வாளி எடுத்தாந்து பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு அப்படி ஓசை எடுத்தாந்து சொருவணும். இரு 3 வாளி வச்சுக்கிட்டு நீ பண்ணது அல்தாட்டியும் தாங்க முடியல, ஓந்தல்ல தாங்க முடியலன்னு பார்த்தா நம்ம நயன்தாராக்கு என்ன ஓசை சொருவிட்டு போறாங்களோ ஓசை. அதுக்கு ஆள் மருமக வேற. மருமக சின்ன பொண்ணாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். நயன்தாராக்கா வரட்டும் இருக்கு இன்னைக்கு. ஆமாக்கா தண்ணி வரட்டாலும் பரவாயில்ல, அவங்க தலையில இருந்து இன்னைக்கு ரத்தம் வரணுமாக்கும். ஏமா மருமகளே யாருமா ஒன்ன ஓசை சொருவப்படாதுன்னு சொன்னவ? அத்தை இந்த வரிசையில நிக்க எல்லாருமே ஓசை எடுத்து வீட்டுக்கு போக சொன்னாங்க. எவடியவ பைப்புல ஓசை சொருவ கூடாதுன்னு சொன்னவ? என்ன நயன்தாராக்கா இந்த ஏரியா ரவுடி மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க? யாராச்சும் நல்ல தண்ணி பைப்ல ஓசை சொருவி வீட்டுக்கு போட்டு பிடிப்பாங்களா? வீடு கிட்டக்க இருக்கு, நீ 2 குடத்தை இடுப்புல வச்சு விட்டுக்குன்னு ஆட்டிக்கிட்டு போயிருவ. என் வீடு தூரமாவில் இருக்கு, நான் எப்படி 2 குடத்தை தூக்கிட்டு போவேன்? உங்களுக்கு பலம் இல்லைன்னா உங்க மருமகளை கொண்டு வர சொல்லுங்க. ஆஹா ஒரு சம்பு தண்ணியை தூக்குனாலே நம்ம உடம்பு நோகுமே. இவங்க விட்டா 1 குடத்து தண்ணியை தூக்கி இந்த மாடல் ட்ரெஸ்ஸோட இடுப்புல வச்சு விட்டா பார்க்க கன்றாவியா இருக்குமே. என்ன பண்றது? நான் என் மருமகளை உடம்பு நோகாம வச்சிருக்கேன் டி. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நீங்க வந்து குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் முடியாது. 2 குடத்து தண்ணிய நான் ஓசு போட்டு பிடிக்கத்தான் செய்வேன். பாருங்க அப்புறம் மரியாதை கெட்டு போகும். ஓசை தூக்கிட்டு எரிஞ்சாலும் எரிஞ்சு விடுவேன். என்ன ராணி வாயிரப்ப நீளுது? அப்புறம் நானா இருக்க மாட்டேன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமில்ல? என்னது இழுவதானே? இல்ல ரத்தக்கண்ணி. மச்சக்கண்ணி தெரியும், அதென்ன ரத்தக்கண்ணி? எனக்கு கோபம் வராது, அப்புறம் வந்துருச்சு கண்ணெல்லாம் செவந்திரும். பார்த்துக்க செவந்திரு.
உங்களுக்கு கண்ணு சவந்தா போய் கண்ணாஸ்பத்திரியில காட்டுங்க. என்கிட்ட வந்து கண்ணை காமிச்சா நான் என்ன கண்டாக்டரா இருக்கனா இல்ல கண்டக்டரா இருக்கனா? வருவாங்களா வரையும் ஓசை சொருவாகலாம், தனியே வீட்டுக்கு கொண்டு போவாகலாம். நடக்குமா நம்ம கையில? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் வீட்டுக்கு 4 குடம் தண்ணி வரும், வாசு போட்டு தான் பிடிப்பேன். 4 மணி தண்ணிக்கு 1 மணிக்கு வந்து வெயில காத்து கிடந்தா இவங்க 3:30க்கு வந்து சரட்டுன்னு ஓசை சொருவி வீட்டுக்கு கொண்டு போகலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு பங்கு, என் மகனுக்கு ஒரு பங்கு, ஆக மொத்த 4 குடம் எங்க வீட்டுக்கு ஓசையில தான் பிடிப்பேன். அப்ப நான் பல்ல உடப்பேன். அதையும் பாத்துருவோம் இன்னைக்கு. என்ன டீ கைய பிடிக்கிற? காத்த கட்டிச்சிரும் பாத்துக்கங்க. முடிஞ்ச கைய வச்சு பாருடி, அப்புறம் நான் யாருன்னு தெரியும். ஒரு குத்து விட்டா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் பெருசுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அடிச்சு காட்டினா தானே தெரியும். வாச பிடிங்கி தூர போட்டுருவேன் டி. என் வாச மேல கைய வச்சு பாருடி. கையை எடுட்டி துற. நீ முதல்ல கையை எடுட்டி, வாச தூர எடுட்டி. அதையும் நான் பாத்துருவோமே. ஓ அப்படி வரையா? அதையும் பாத்துருவோமே. என்னடி உன் மாமியாரும் ராணிக்காவும் அடிச்சுட்டு இருக்காவ, நீ பார்த்து சிரிச்சுட்டு இருக்க? அது கொலையடி சண்டை. குறுக்கால போனோம்னா நமக்கு அடி விழுந்து விடும்ல, அதான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடி பாவியலா, என்னடி அப்பளே தண்ணி எடுக்க வந்துட்டீங்க போல? சரியான சண்டை நடக்க டிஸ்டர்ப் பண்ணாதடி, மறைக்காதடி. ஓஹோ மறைக்கிறனா? போடுங்க ரேணிக்கா, அப்படிதான்க்கா. அவளுக்கு 2 போடுங்கக்கா. எனக்கு என்னமோ நயன்தாரக்கா தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பெட்டு கட்டுவோமா டீ? பெட்டு கட்டுவோமா ராணியக்கா? நான் 10 ரூபா பெட்டு கட்டுவேன். நயன்தாரக்கா நான் 10 ரூபா பெட்டு கட்டுதேன். பெட்டு கட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் டி, நீ என்ன வீசினகையும் வெறுங்கையுமா வந்திருக்க? என் குடத்தை தான் முன்னாடி வந்து வச்சுட்டு போயிட்டேன். ஆமா, எது உன் குடம்? வரிசையா நெட்டுக்கிட்டு 3 குடம் நிக்குது இல்ல, அதான் என் குடம். ஏன்டி நாங்கெல்லாம் 2 குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சா உனக்கு என்ன டி 3 குடம்? நீ இருக்க உயரத்துக்கு 2 குடம் தண்ணி போதும். ஆனா நான் இருக்க ஹைட்டுக்கு 3 குடம் தண்ணி குடிச்சாதான் எனக்கு இந்த வெயில இருந்து தப்பிக்க முடியும். அதனால நான் 3 குடம் பிடிக்கத்தான் செய்வேன். நெட்டியா இருக்கவங்க 3 குடம் பிடிக்கலாம்னா குட்டியா இருக்கவங்க என்னடி பண்றது? 2 குடம் பிடிக்கிறதுல 1.5 குடத்தை பிடிக்கணும். ஏக்கா தண்ணி வர 5 நிமிஷம் தான் இருக்கு. சண்டை போடுறதா கொஞ்சம் தள்ளி போய் போடுங்களேன். நான் முதல்ல தண்ணி பிடிக்கணும். ஏன்டி நான் உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஓரமா போய் சண்டை போடவா? தண்ணிக்கு தானே சண்டையே நடக்கு. சின்ன பொண்ணு, இந்த ஓசை உருவி தூர போடுட்டி. இது உங்க பிரச்சனை. கரெக்டா 4 மணிக்கு நான் தண்ணி பிடிப்பேன். அதுக்கு தண்ணி நீங்க சண்டை போடுங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொலாயடி சண்டை எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.